தேங்க்யூ டாக்டர். டேய், உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, எஸ்கேப் ஆயிருன்னு அவர் சொன்னார்ல. தப்பிச்சு போனவன் திரும்ப இங்கே ஏண்டா வந்த? தப்பிச்சு எங்கே சார் போக சொல்கிறீங்க? ஏய், நீங்கள் அடிச்சு சாகிறதுக்கு எங்கே நிம்மதி கிடைக்குமாடா? நாங்கள் அடிச்சுட்டு சாகிறது மட்டும் தான் உங்கள் கணக்கு தெரியுதில்ல சார். கஷ்டப்பட்டால் நாங்களும் சந்தோஷமாக தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. எங்கள் அம்மாவோட உலகமே நான், என் அண்ணன் கர்ணா. ரெடியாடா? ரெடிடா, அதோ வந்துட்டேன்டா. இருடா. சீக்கிரம்டா. சீக்கிரம் ரெடியாமா, வாடா. ஏய், நான் ரெடி தான், போடா. அம்மா. அம்மா. எடுத்து வைடா சீக்கிரம். காத்து போயிச்சா? இவன் முன்னாடி ரெடி ஆயிட்டான், அப்படியே சைக்கிள்ல கத்துறா. காத்து இல்லம்மா. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மத்தியானம் சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடுறேன், சரியா? டா, இந்த புடி. கூட்டு கிளம்பு. போடா. பாப்பா. என்னாச்சு? காத்து போய் இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? வேலை நேரமா. காலையில எல்லாம் பரபரப்பா இருந்தீங்க. காலையில கிளம்பி வந்து சைக்கிள் எடுத்தேன். சைக்கிள்ல காத்தே இல்லை. நான் தான் பிடிக்க விட்டேன். ஏன்டி? பின்ன நீ டெய்லி எல்லாரும் கூட்டு போய் அப்படியே பழக்கமாயிடுச்சுன்னா அதுக்கு தான். எங்களை மாதிரி பசங்கிட்ட பெருசாக காசு பணம்லாம் எதுவும் இல்லை சார். நாங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறினா ஒன்று படித்து முன்னேறணும், இல்லைனா ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும். நாங்கள் சூஸ் பண்ணது உயிரை பணியை வச்சு விளையாடுற எம்எம்ஏ. நோ, என்னண்ணா பண்ற? நோ, உன்னதான் நான் கேட்குறேன். கேட்காம கொள்ளாம எதுக்கு நான் கரண்ட் எடுக்கிறேன்? அதெல்லாம் கேட்குறவன்ட கேட்டாச்சு. எதா இருந்தாலும் அண்ணனாண்ட போய் பேசு. அதெல்லாம் பண்ணிடலாம். என்னண்ணா இது? இரு, நான் வந்துடுறேன். என்னடா ஓவர சவுண்ட் விடுற? ஏய், என்னடா? மா, கேட்காம கொள்ளாம கரண்ட் எடுக்கிறாங்கம்மா. சரி, கொஞ்ச நேரம் தானே எடுத்துன்னு போறாங்க, விடு. கொஞ்ச நேரமா? விடிய விடிய மீட்டிங் நடத்துவாங்கம்மா. எத்தனை யூனிட் ஓடும் தெரியுமா? கரண்ட் பில்லை நான் அவங்கள கட்ட போறாங்க. அடி ஒழுங்கு முறையா உள்ள பேரு இல்ல வீட்டு காலத்து கரண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. எதுக்கு? உள்ள உள்ள போட்டு போ. பசங்க மீட்டிங்ல சரக்கு போட்டு சுத்தி இருப்பானுங்க, பொழந்துட போறானுங்க. போடா. உள்ள போ. ஏய், போடா. சொல்லின்னு. போடா. இந்த மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மதிப்புமிகு அமைச்சர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, நம் இனத்தின் காவலனாக நின்று நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் கரிகாலன் எம்எல்ஏ அவர்களையும் வணங்கி இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகை என வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். என்ன மாப்பிள்ள, கடந்த 3 வருஷமா ஜெகன் தான் சாம்பியன். எத்தனை எம்எம்ஏ நடத்தினாலும் என் பேரன் தான் ஜெயிக்க போறான். இப்பவே கூப்பிட்டு கப்ப கொடுத்துடலாமே. எம்எம்ஏ பத்தி பேசணுமா? அப்படிலாம் இல்லை மாமா. இந்த மேட்ச்னு இல்லை, வேற எந்த மேட்சா இருந்தாலும் சரி, நம்ம ஜெகன் தான் ஜெயிக்கணும். இப்போது நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நம் பாசமிகு அண்ணன் உங்கள் முன் உரையாற்றுவார். லைட்டா வலி விட்டா வீட்டுக்கு போயிடுவேண்ணா. அடி மீட்டிங் நடக்குது, கண்ணு தெரியல. போடா, திருப்பி போடா. நோ, நீ இத லைட்டா நவுத்துனாலே போதுடா, நானே போயிடுவேன். சொன்னா கேட்க மாட்டோம். தொகுதி மக்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட என்ன அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
போடா வண்டி எடுத்து போடா 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 உணர்ந்துரும் போடா கெட்ட காலி பண்ணி போடா போடா ஓடுற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். இன்னும் 2 வாரத்தில் ராயப்பன் அகாடமி நடத்துற MMA போட்டி நடக்க போகுது. வழக்கம் போல இந்த வருஷமும் இந்த மேட்ச்ல ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட சொந்த முயற்சியில ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு சீட்டு போட்ட காசுல பைக் வாங்கி கொடுத்துட்ட. பசங்களாம் பராமப்படுறானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. அங்க பாருடா. இல்லை இதோ இரு செஞ்சு விட்டு வரேன். நீங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? டோப் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? டேய் டேய் இரு. ஏய் கேக்குற. என்னடா பிரச்சனை? வாங்கடாங்க. வாங்கடா. என்னடா சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? ஒருத்த மூஞ்சியும் சரியில்லையடா. யோ எல்லாரும் ஸ்டேஷன் கூட்ட. சார் இது எங்கள் அண்ணன் சார். இவங்க தம்பி சார். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதை அவன் பார்த்துட்டான். அதனால் பிரச்சனை பண்ணுறான் சார். இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்க சார். நீ யார்? என்ன பண்ற? என் பேர் சூர்யா சார். +2 படிக்கிறேன். படிக்கிற வயசுல இனிமே இந்த ஏரியா பக்கம் உங்களை பார்த்தேன் மொத்த பேரும் இன்றைக்கு உள்ள உட்கார வச்சிருவேன். போட யோ ரெடியா வண்டி. என்னடா எங்க போயிட்டு வர கேளவல? ஏய் எங்கடி போயிட்டு வர? என்னடா அந்த கர்ணாபையிலோட ஊர் சுத்திட்டு லவ் பண்ணிட்டு வரா. அடச்சே இதுக்கா கத்தினுக்குற? உள்ளப்படா மா வாமா. டேய் ஆடா. நானும் கொஞ்ச நாளா அரசல் பொரசலா கேள்விப்பட்டு தான் இருந்தேன். நம்ம பிள்ளைங்க தானே லவ்லாம் பண்ணாதுங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் அவளுக்கு பிடிச்சிக்குதுடா. மா கர்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. என்ன அவன் பெருசாக படிக்கவும் இல்லை, ஒரு பர்மனண்ட்டான வேலையும் இல்லை. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா. வர MMA மேட்ச்சில் கர்ணா கன்ஃபார்மாக ஜெயிப்பான். ஹார்பர் வேலையும் கிடச்சிடும் மாமா. டேய் நான் முதல்ல அதுக்கு அவன் என்ன ஜெயிக்கணும்டா. தேசிங்க ஏன் வெளியாளுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன்? 2 ஒன்றா தானே வளர்ந்துச்சுங்க. இப்போ ஆசைப்படுதுங்க. நல்லா இருந்துட்டு போட்டுமே. மா இவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிக்கட்டும், அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசுவான். ஜெயிச்சாதானே கல்யாணம். எப்படி ஜெயிக்கலான்னு பார்க்குறேன். அவன் கிடக்குறான். ஏய் இரு. நோ நீ வாப்பா. நாங்கெல்லாம் கியூவில் தானே வந்துட்டு இருக்கோம். ஏய் தொலைச்சிருவேன். டேய் சூர்யா. ராயப்பன் அகாடமி நடத்தும் MMA போட்டி இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக போகிறது. ஜனநாயக புரட்சி கழக தலைவர் அண்ணன் காசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் முதல் போட்டியாளர் சூர்யா இதோ வந்துவிட்டார்.
அரசியல் சாணக்கியன் செயல் வீரர் நமது தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் கரிகாலன் இதோ வந்துவிட்டார். பர்மனன்ட் வேலையே கிடைக்கும். முதல் போட்டி ஆரம்பமாகிறது. இதோ சூர்யா விசஸ் டேவிட். யாருப்பா இவன் எத்தோனே காத்துல பாருங்க. ஐயோ அம்மா நாம ஐக்கு துணியை குங்குற மாதிரி கும்மி கிடைக்கலாம். நாப்பா இப்படி குத்துறா குத்துற நெஞ்சே வீடு குத்துற போல பாரு காலா நாக்கு நையா வாங்குறா இந்த மாதிரி இந்த நாக்கு வேற மாதிரி என்ன சூர்யா இந்த மாட் மாதிரி குத்தி வீசாயா போட்டி பைனல் ஆரம்பமாகிறது. கர்ணா விசஸ் லோகி, சூர்யா விசஸ் சஞ்சய். சூர்யா பாருங்களே குடுறானப்பா. செமிஃபைனல் ஆரம்பமாகிறது. கர்ணா விசஸ் தேசி. தேசி ஏறி உட்கார்ந்தா மேல கர்ணா உட்டையா கீழே. ஐயோ மாட்டி மாட்டி குத்திக்கிறானுங்கப்பா அப்பா. ஆஹா கர்ணா பாரு ஸ்டாக்கு. ரைட் லெஃப்ட் டவுனால உள்ள அடி. ரைட்ல போட்டாமா புடி முடிச்சிப்பா நொடி. கர்ணா செமிஃபைனல் வின்னர். Next fight, Surya versus Jagan. வந்துவிட்டார் அதிரடி சாம்பியன் ஜெகன். ஜெகன் கூட போக போறது பவர்ஃபுல் ஃபைட்டர் சூர்யா. இந்த மேட்ச் வெறித்தனமா இருக்கும். ஆப்போனன்ட் சூர்யா என்னப்பா? சூர்யாக்கு ஃபைனல் கால் ஃபார் சூர்யா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னப்பா சூர்யா? ஆப்போனன்ட் எங்க? இட்ஸ் கெட்டிங் லேட். 2 minutes சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். I can't do anything in competition. Your workout time is up. Sir, just 2 minutes, sir. Final call. Since the red corner did not turn up, we announce the blue corner fighter Jagan as winner by walkover. எம்எல்ஏ மோதல் சந்தோஷத்தை பாரியா. பெரிய ஜெயிச்ச ஆவி. Hey idiot. அங்க செமிஃபைனல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோச், டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணுன்றது எங்கள் அண்ணோட ஆசையும் கனவும் கோச்.
ஏன் அவன் லைஃப் அதெல்லாம் இருக்குது, அவனே ஜெயிக்கட்டும். டேய் அதுக்கு நீ ஃபைனலுக்கு வந்து என்ன 60 நாள் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? மேட்ச் எதுக்குடா பாய்காட் பண்ற? இல்லை கோச், தம்பி விட்டு கொடுத்து தான் அண்ணன் ஜெயிச்சான்னு சொல்லி ஏரியாவில் தப்பாக பேச விடாங்கள கோச். அவனே இறங்கி அடித்து ஜெயிச்சா அவனுக்கு ஒரு கெத்தாக இருக்கும்ல கோச். நமக்கு என்ன கோச், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்.